மார்னிங் எழுந்ததுமே வண்டி சர்வீஸ் விட போகணுமா. ஸோ 1 மணி நேரம் முன்னாடியே கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ சீக்கிரமாக சமைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு பார்த்தீங்கன்னா என்னடா சமைக்கிறதுன்னு ஒரே யோசனை. வீட்டில் பார்த்தீங்கன்னா 5-6 வெண்டைக்காய் இருந்துச்சு. ஸோ இதை வச்சு தேங்காய் அரைச்சி விட்ட குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 2 தக்காளி பழம், 1/2 மூடி தேங்காய், இது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு. ஸோ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, வெந்தயம், கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு கூடவே உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வணக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கிட்டேன். 5 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்கி விட்டோம்னா நல்லா சுண்டி வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.